அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். ஒரு பெரிய பிரசங்கியாராக யோவான் ஸ்நானகன் காணப்படுகிறார். பெரிய பிரசங்கியாராக இருக்கிற இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய குறை எவ்வளவு என்பதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நானும் இவரை அறியாதிருந்தேன். இயேசுவை எனக்கு முன்னால தெரியாதுங்க. அதை உள்ளபடி ஒத்துக்கொள்ளுகிறார். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். ஐ நோ மை லிமிட்டேஷன்ஸ். அதுதான் யோவான் சொல்ல வர்றார். இன்றைக்கி நிறையா தேவனுடைய ஊழியர்கள், பிரசங்கியார்கள், ஈவன் சில சமயங்களில் விசுவாசிகள் தங்களுடைய எல்லை என்ன, தங்களுடைய குறைவுகள் என்ன, தங்களுடைய வரையறை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் அன்றைக்கு கல்வி அறிவு குறைவாயிருந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த இந்த மனிதர், நான் இவரை முன்னால் அறியாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இவரை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்துறது தான் என் வேலை. அதுக்காக தான் நான் தண்ணியினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். ஸோ என்னோட அறிவு எவ்வளோ, என் வேலை எவ்வளோ, நான் வந்த நோக்கம் என்ன, இதை எல்லாத்தையும் யோவான் தெளிவாக புரிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களோட அறிவை குறித்து நீங்கள் எண்ண வேண்டியதற்கு அதிகமாக எண்ணி பெருமையாக இருக்கிறீங்களா? கடவுள் உங்களுக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு வேறு எந்தெந்த வேலையிலையோ தலையை நுழைக்க முற்படுறீங்களா? இஸ்ரவேலுக்கு இயேசுவை வெளிப்படுத்துறது தான் என் வேலை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, என் வேலை என்னன்னா ஜலத்தினால், தண்ணியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறது. ஸோ தன்னுடைய வேலை, தன்னுடைய நோக்கம், தன்னுடைய அறிவு, இதோட எல்லைகளை யோவான் ஸ்நானகன் அறிந்திருந்தார். நீங்களும் நானும் நம்முடைய அறிவை குறித்து சரியான தெளிவோடு இருக்கிறோமா? நம்முடைய வேலையை குறித்து தெளிவான நோக்கம் நமக்கு இருக்கிறதா? தேவன் நம்மளை எந்த நோக்கத்துக்கு இந்த பூமிக்கு அனுப்பினார் என்ற புரிதல் நமக்கு இருக்கிறதா? இதுதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் வைக்கிற கேள்வி. தேவன் தாமே இப்படிப்பட்ட தெளிவையும் புரிதலையும் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.